Hi, hello, vanakkam. Welcome everybody to Enna Paattu Paada Season 5 Championship Series powered by TSM Cars. இதுவரைக்கும் 5 சீசன்களாக இந்த தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல் நீங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த சீசன்ல முதல் முறையாக நாம ஒரு சாம்பியன்ஷிப் கேம் வச்சிருக்கோம். இதுல இந்த சீசன்ல பார்ட்டிசிபேட் பண்ண 8 போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்குள்ள போட்டி வைத்து இந்த சீசனோட சாம்பியன் யாரு அப்படின்னு தேர்ந்தெடுக்க போறோம். இதுவரைக்கும் 4 கண்டஸ்டன்ட் வந்துட்டாங்க 2 எபிசோட்ல அவங்கள பார்த்தோம். அதுல 2 பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு. இன்னைக்கு 3வது எபிசோட் இன்னைக்கு 2 பேர் வராங்க. அதுல யார் குவாலிஃபை ஆறாங்கன்னு பார்க்கலாம். லெட்ஸ் பிகின் என்ன பாட்டு பாட சீசன் 5 சாம்பியன்ஷிப் சீரீஸ் பவர்ட் பை டிஎஸ்எம் கார்ஸ். இன்னைக்கு நம்மளோட கலந்து போற போட்டியாளர்கள் யாரும் இப்ப பார்க்கலாம். டுடே வி ஹேவ் ராஜன் அண்ட் விஜயலட்சுமி. ராஜன் வந்து இந்த சீசன்ல எபிசோட் 34ல வந்திருந்தாரு. 80s ஹீரோயின்ஸ் போட்டியில வந்து வெற்றியாளராக அவர் திகழ்ந்தார். அப்புறம் வந்து விஜய் வந்து எபிசோட் 16ல வந்திருந்தாங்க. ராஜா இந்த 90s அப்படிங்கிற எபிசோட்ல. ஸோ அவங்களும் அந்த அந்த கேமோடைய வின்னரா இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இன்னைக்கு போட்டியிட போறாங்க. இவங்களுக்கு நான் இண்டிவிஜுவலா கேள்விகள் வைத்திருக்கிறேன். ஸோ லெட்ஸ் பிகின் த கேம். ஆல் த பெஸ்ட் டு போத் ஆஃப் யூ. பிஃபோர் வி ஸ்டார்ட் அ மெசேஜ் ஃப்ரம் த ஸ்பான்சர்ஸ். உங்க பழைய காரை விற்க முயற்சி பண்ணி அழுத்து போச்சா? நியாயமான விலை கிடைக்கலையா? டிஎஸ்எம் கார்ஸ்ல உங்க காரை விற்பது ரொம்ப ஈஸி. 90 வருஷம் அனுபவம் இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு சரியான விலை நிச்சயம். டாக்குமெண்ட்ஸ் பத்தி எல்லாம் கவலையே இல்ல. பேப்பர் ஒர்க் எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க பணம் வாங்கிட்டு நிம்மதியா போகலாம். உங்க காருக்கு என்ன விலைன்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே 9176860041 கூப்பிடுங்க. ஓகே, இந்த கேம் 3 சுற்றுல அமைந்திருக்கும். ஒரு சுற்றும் வித்தியாசமாக இருக்கும். அண்ட் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக வந்து அவங்களுக்கான விதிமுறைகள் நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ராஜன். ஓகே ராஜன், உங்களுக்கான முதல் சுற்று ரேபிட் ஃபயர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மொத்தம் 10 கேள்விகள் இருக்கும். 5 நிமிடங்கள் உங்களுக்கு நேரம் அந்த 10 கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு. இந்த கேள்விகள் வந்து நம்மளுடைய எப்பவும் போல வழக்கம் போல இருக்கிற கேள்வி முறை தான். அதாவது நான் கொடுத்துருப்பேன், க்ளூஸ் கொடுத்துருப்பேன். 2 வந்து முதல் வரி என்ன, 2 பாட்டுக்கு பாட்டு எடுத்து, 2 தமிழில் என்ன, 2 பிக்சர் பசில் அண்ட் 2 முகமும் குரலும். இதை நீங்க சொல்லணும். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணிட்டு திரும்பி ரீவிசிட் பண்ணலாம் டைம் இருந்ததுன்னா. அண்ட் அப்போ உங்களுக்கு வந்து அந்த சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நீங்கள் எங்ககிட்ட க்ளூ கேட்கலாம். ஒரு சரியான பதிலுக்கும் 100 பாயிண்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் க்ளூ கேட்டிங்கன்னா அது 50 பாயிண்ட்டாக குறைஞ்சிரும். நீங்கள் க்ளூ எடுத்துட்டு ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட் தான் கிடைக்கும் அந்த கேள்விக்கு. ஸோ இதுதான் விதிமுறைகள். புரிஞ்சுது இல்லையா? உங்களுடைய நேரம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் உங்களுடைய கேள்விகளை பார்க்கலாம். இது முதல் வரி என்ன? அதன் பெயர்தான் விரகம், எந்த தினம்தான் விலகும், பதில் நீதான் கேளாயு. என்ன பாட்டுன்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்த கேள்விக்கு போகலாம்னா. பாஸ். ஓகே. 2 வாழை தண்டிலே ராஜகோபுரம், நானும் இன்று கேட்கிறேன் உன்னை ஓர் வரம். தெரியும், வர மாட்டேங்குது. பாஸ். திரும்ப வருவோம். இது வந்து ஆங்கில மொழியாக்கம். மை கிராண்ட் வெட்டிங் வில் பி வித் யூ, ஐ எம் ஷுர். On a chosen day, my beloved shoulders shall secure a garland of flowers that a place I'll assure. I shall sing the song of love so pure. தெரியுது, வர மாட்டேங்குது. அடுத்தது போலாமா? மங்களம் மங்களம் வரும் அந்த பாட்டு தானே? தோளிலே இடம் மாறுது மங்களம். இல்ல அது இல்ல. கிராண்ட் வெட்டிங் will be with you. கிராண்ட் வெட்டிங். என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான். Yes, அதுதான். Okay, next. My soul sings searching for you. Without you, it is just moody blue. My path goes astray, looking out for you all the way. My soul sings searching for you. அதுவே உங்களுக்கு சொல்லணும். சோல்னா என்ன தமிழ்ல? ஆத்மாவா? மனமா? மனம். இன்னொரு மனம்னா மைண்ட். உள்ளம். இல்ல. உள்ளம்னா இல்லங்க. சோல்னா என்ன? உள்ளம். Searching for goes astray. Soul sings. திரும்ப வரும்.
வனக்குயில் ஒண்ணு பாடுது, சின்ன கிளி அத கேக்குது. மாப்பிள்ளை போடும் தாளம், முழங்குது கெட்டி மேளம். கட்டிக்க ஆசை பொங்குது, நாணம் அதை தடுக்குது. இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து விடுகதை வரி. ஓ! படத்தோட பெயருக்கு இதுல க்ளூ இருக்கு. வனக்குயில எப்படி சொல்லலாம் வேற? சினோனிம் போடுங்க இதுக்கு. வனக்குயில். ம். சின்ன குயில் பாடும் இல்ல பாட்டு சின்ன குயில் இல்ல. ஓகே அடுத்ததுக்கு போறேன். அடுத்தது. காதல் பாட சொல்கிறான், வண்ணப் பூக்கள் தொடுக்கிறான். கண்ணம்மாவின் கிள்ளை மொழி கொள்ளை அடிக்கிறது என்ற பழி. அவளது துள்ளும் நடைநாடி இவன் இதயம் துடிக்கும் வினாடி. கிள்ளை மொழி. படத்தோட பேருக்கும் இதுல க்ளூ இருக்கு. இதயம் துடிக்கும் வினாடி. அட்லீஸ்ட் க்ளூ ம். சரி. இது வந்து பிக்சர் பசில். இதாவது நீங்க சொல்லிடுறீங்களான்னு பார்க்கலாம். கடகடன்னு. ம். பாட்டு பிறைத்தேன். பாட்டு. முட்டு மலர்ந்தது. அடுத்தது போங்க. 8 மணி. ஆடினால் உங்களுக்கு 90 செகண்ட்ஸ் இருக்கு இன்னும். ஆவா. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. சரி க்ளூ எடுக்கிறீங்களா? இதுக்குள்ள கொடுங்க. இதுல வந்து நடிக்கிறது வந்து நடிகை பல்லவி. இந்த பாட்டுல. பல்லவி. ஆனா இது வந்து இது ஒரு கமல் மூவி. நான் க்ளூ குடுத்துட்டேன். ம். இல்லையா? தெரியல. இல்ல. முன்னாடி போலாம். இது வந்து மோகன் அண்ட் ரேவதி. ஓ! பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர. ஓகே. இது வந்து ஓகே. இது பிரசாந்த் அண்ட் வினோதினி. ஓ! கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்ல நீ. அது. சரி. இது வந்து பிரபு, சுகன்யா. வனக்குயில். குயில். குயில் என்னது? குயில் பாட்டு சுகன்யா. காதோரம் லோலாக்கு அந்த படமா? இல்ல. அந்த படம் ஆனா அந்த பாட்டு இல்ல. ஐயோ! அந்த படம் தானே இது? ஆமா. ஐ திங்க் சோ. குயில்னா என்ன? வேற என்ன வார்த்தை குயிலுக்கு? சரி வனக்குயில். இல்ல. அடுத்தது போலாமா? சரி. இது வந்து ஐயோ இது யாருன்னு எனக்கே ஞாபகம் இல்ல. இது எனக்கே ஞாபகம் இல்ல யாருன்னு. இது சொல்லிட்டீங்க. இது வந்து சிவா மோகினி. லாஸ்ட் ஒரு 2 செகண்ட் இருக்கு. 2 வாய்த்தள்ளி ராஜகோபுரம் நானும் என்று கேட்கிறேன் உன்னை ஓர்வரம். அந்த பாட்டு தெரியுது எனக்கு. அந்த வீணெல்லாம் வச்சு வருமே அது அந்த பாட்டு. அதானே? அதுதான். ஆனா டைம் ஆயிடுச்சு பாருங்க. டைம்ஸ் அப். சோ சரி. இது வரைக்கும் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? எவ்வளவு பாயிண்ட் உங்களுக்குன்னு பார்க்கலாம். இது வந்து இது நான் பாடி காட்டுறேன் சொல்றீங்களா? உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்காது. அதன் பெயர் தான் விரகம். எந்த தினம் தான் விலகும். பதில் நீதான் கேளாயோ. பதில் நீதான் கேளாயோ. தெரியுமா இந்த பாட்டு? இல்லங்க தெரியல. முத்து முத்து தேரோட்டும் என்னை மோகம் காட்டும். அணிவேர் படத்துல வந்து 81ல சங்கர் கணேஷ் மியூசிக்ல வாணி ஜெயராம் பாடியிருந்தாங்க. புலமை பித்தனருடைய வரிகள். இதுல பாயிண்ட் இல்ல. கேட்டிருக்கேன். இது வந்து 2 வாழை தண்டிலே ராஜகோபுரம். என்ன பாட்டு ஞாபகம் வருதா? நானும் இன்று கேட்கிறேன் உன்னை ஓர்வரம். அதான் அது முதல் வரி வரமாட்டேங்குது. அந்த இதெல்லாம் வரும். அதுவும் மேகம்னா சொன்னேன். வலம் கண்டு அங்கே அதுதான் அந்த பாடல். இது ஈரமான ரோஜா. நேரம் இருக்கு. நமக்கு ரேபிட் ட்ரான்ல டைம் கிடைக்கிறது இல்ல. ஆமா. ஈரமான ரோஜா படத்தை வந்து 91ல ராஜா சார் மியூசிக்ல மனோ பாடியிருந்தாரு. புலமை பித்தனருடைய வரிகள் இது. இது இல்ல உங்களுக்கு. இது சொல்லிட்டீங்க. மை கிராண்ட் வெட்டிங் வில் பி வித் யூ. என் கல்யாண வைபோகம் உன்னோடுதான். நல்ல நாளில் மன்னன் அவன் தோளில் பூமாலை நான் சூடுவேன். பாமாலை நான் பாடுவேன். அழகே உன்னை ஆராதிக்கிறேன். 1980 ராஜா சார் மியூசிக் வாணி ஜெயராமன் வாலி இதுல.
இது வந்து இது இதுல யார் நடிச்சது நான் மறந்துட்டேன். இது வந்து நீதானா அந்த குயில். நான் தானா அந்த குயில் டைப்படிச்சு வச்சிருக்கேன். என் ஜீவன் பாடுது உன்னைத்தான் தேடுது காணாமல் ஏங்குது மனம் வாடுது இங்கே என் பாதை மாறி அதான் வந்து மை பாத் கோஸ் அஸ்ட்ரேன்னு இங்கே என் பாதை மாறி எங்கெங்கோ தேடி தேடி அதான் அந்த பாடல். அதான் சார் மியூசிக்ல ஏசாஸ் அவர்கள் இதுல அடிச்சது யாருங்க எனக்கும் ஞாபகம் இல்லை சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா பஞ்சோர் நாச்சல்மாருடைய வரிகள் ராஜான்னு நினைக்கிறேன் இந்த படத்துல நீதானா அந்த குயில் எனக்கு ஞாபகம் இல்லை இந்த பாட்டு பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் கேட்டிருக்கேன் தான் இது இது வந்து சின்ன மாப்பிள்ளை படம் வனக்குயிலுக்கு நீங்க குயிலுக்கு வேற வார்த்தை யோசிச்சிருந்தீங்க வனத்துக்கு யோசிச்சிருக்கணும் காட்டு குயில் பாட்டு சொல்லுங்க தெரியும்ல வீட்டு கிளி கேட்டு கொள்ள ஒட்டி வந்த தாளமே கொட்டும் கெட்டி மேளமே ராஜா சார் மியூசிக் மனோன் சொர்ணலதா பாடினாங்க பிறைசுடன் அவர்களுடைய வரிகள் இது இது வந்து இது சொல்லிட்டீங்க ஆஃப்டர் இது க்ளூ ஸோ 50 பாயிண்ட்ஸ் இதுக்கு கண்ணம்மா காதல் எனும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை மொழியினிலே உள்ளம் கொள்ளை அடிப்பதும் ஏன் அழகான பாடு வந்து வண்ண வண்ண பூக்கள் 92ல வந்தது ராஜா சார் இசையில ஜானகி அம்மாவோட நினைந்த ஒரு பாடி இருந்த பாடல் அவருடைய வரிகளே தான் இது இது வந்து இதுவும் க்ளூ எடுத்ததுக்கு அப்புறம் சொன்னீங்க பாடு நிலாவே தேன் கவிதை நீங்க பாடு பிறைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க பிறைன்னு எங்கங்க எந்த பாட்டுலங்க வருது பாடு நிலாவே தேன் கவிதை பூ மலர அதுதான் அந்த பாடல் உதயகீதம் 1987ல வந்தது ராஜசாரி இசையில எஸ்பிபி என் ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க மூமேத்தாவோட வரிகள் இது வந்து சூரசம்ஹாரம் ஆடும் நேரம் இதுதான் இதுதான் வா 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 அதான் 2 பேரும் அந்த நேரத்தை சுட்டி காட்டுறாங்க இது நீங்க சொல்லல அவ்வளோ அதான் அதுதான் அந்த பாடல் ராஜசாரி இசையில சுசிலாமா குரல்ல கங்கை அமரனுடைய வரிகள் வந்த பாடல் இது அண்ட் இதுக்கு நாம போகவே இல்லை ஆமா பரவாயில்ல இப்போ நான் கொடுக்குறேன் டைம் உங்களுக்கு இருந்தாட்டு சொல்லுங்க நான் ஒரு ஐ கிவ் யூ அனதர் ஐ கிவ் யூ லைக் 1 minute my mistake I'll give you 1 minute actually 1 minute கொடுக்குறா but it's okay I'll give you 1 minute இந்த காம்பினேஷன்ல வந்த பாடல் கமல் ஊர்வசி அவங்க பேர் என்ன அனுராதா பாடியது எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா அனுராதா அவங்களும் அந்த பாட்டுல பாடுறாங்களா அந்த பாட்டுல இருக்காங்க அவங்க ஓ அனுராதா தெரியலங்க தெரியல ஓகே இன்னொன்று வந்து இதில் நடித்தது வந்து சிவாஜி கணேசன் பிரபு ஒய்ஜி மகேந்திரா பாடினது வந்து மலேசியா வாசவன் எஸ்பி ஷைலஜா அண்ட் இளையராஜா பிரபு சிவாஜி 2 பேரும் பாடியிருக்காங்க அந்த பாட்டில் இருப்பாங்க எல்லாரும் பாடியிருக்காங்களான்னு தெரியாது இருப்பாங்க இந்த பாட்டில் இவங்க எல்லாம் இருப்பாங்க இந்த ராஜரிஷி படமா இல்லை அது வந்து புராண கதை அதில் இல்லை அது இல்லை அதில் ஒய்ஜி மகேந்திராலாம் வரமாட்டாங்க சாதனை படம் இல்ல அதுவும் இல்ல இது வந்து ஓகே உங்களுக்கு டைம் ஆயிடுது அந்த 1 நிமிஷம் முடிஞ்சு போச்சு நானே கொடுத்துடுறேன் சார் இது வந்து வெள்ளை ரோஜா நாகூர் பக்கத்துல நம்மளோட பேட்டை ராவுத்தர நிக்காவில நமக்கு நல்ல வேட்டை தக்கது மித்தா தட்டுங்க மத்தளத்தை தெரியும்ல இந்த பாட்டு இதுல வந்து வைஜி மகேந்திரன் பொம்பளை வேஷம் போட்டுட்டு ஆடுவாரு அதுக்கு வந்து எஸ்பி ஷைலஜா குரல் கொடுத்துருப்பாங்க மலேசியா வாசன் வந்து சிவாஜிக்கு பாடுவார் முதல்ல ஒரு ஆளா மாறி வரும் அது மாத்திரம் இளையராஜா பண்ணியிருப்பார் இந்த பாடலில் ஸோ அதுதான் அந்த பாடல் இன்னொன்று பாட்டு வந்து கமல் அண்ட் அனுராதாலாம் அந்த பாட்டு இந்த இது அலைகளில் மிதக்குது நில ஒன்று குளிக்குது கை கொடு குளிக்கின்ற நிலவுக்கு முதுகினில் அரிக்குது கை தொடு தேகம் துடிக்கிறது கேட்டிருக்கீங்களா இல்லையா இந்த பாடல் அந்த ஒரு நிமிடம் படத்துல வந்து 85ல எஸ்டிபி ஜானகி பாடிருக்காங்க ஓகே ஸோ இதுவும் உங்களுக்கு பாயிண்ட் இல்லை எனிவே நான் சொதப்பினேன் பரவாயில்ல ஆனாலும் நீங்க பாயிண்ட் எடுக்கல லாவண்யா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க இதுக்கு எவ்வளவு இவர் பாயிண்ட் எவ்வளவு கரெக்டா சொன்னாருன்னு கல்யாண வைபோகம் ஒரு பாட்டு டைரக்டாவே சொல்லிட்டாங்க மேம் அதுக்கு 100 அண்ட் தென் கண்ணம்மாவும் பாடு நிலாவும் க்ளூ கொடுத்து சொன்னாங்க ஓகே சோ 100 + 50 50 200 பாயிண்ட்ஸ் ஓகே சூப்பர் ராஜா நீங்க 200 பாயிண்ட்ஸ் இருக்கீங்க விஜயலட்சுமி நீங்க தயாரா உங்களுடைய கேள்விகள் எல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுடைய ரேபிட் ஃபயர் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம்
அண்ட் உங்களுக்கான டைமிங் உங்களுக்கு கரெக்டா எல்லா கேள்வியும் கேட்குறேன். மறக்காம. சரி உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பட்டி தொட்டி மேளம் கொட்டி முழங்க, தொட்டுவிட நாணம் விட்டு விலக, திட்டமிட்டு வாழ வாரேன் மாமா, சட்டம் ஒண்ணு போடேன் ஹொய். இது எந்த பாடலுடைய வரிகள்? சித்தகத்தி பூக்களே சுத்தி வர பார்த்தேன். சூப்பர். எஸ் அதுதான். பஞ்சாங்கம் நீ பாரு, பந்தக்காலு கருத்த நீ மச்சான், போடு. கருத்த மச்சான், கருத்த மச்சான். Yes, correct. My thoughts have come true. This girl's heart is heating too. Fluttering eyelids beat a rhythm. How do I sing with a swaram? தெரியல, பாஸ் பண்ணு. Okay, அடுத்தது போலாம். In your sweet gaze, in the cool gentle breeze, I'll write 1,000 poems with ease. Every day thinking of you, I hug you with thoughts so true. I'll write 1,000 poems with ease. தெரியல, பாஸ் பண்ணு. Okay. நெக்ஸ்ட் போலாம். இது வந்து அதிகாலையில் எழுப்புது ஒரு ஓசை, அது ஆலயத்தின் மணி ஓசை. தடைகள் இல்லை இனி வழியில், காதல் பழம் இது சாயுது. காலையில் கேட்டது கோயில் மணி. சூப்பர். எஸ். காலையில். ஓகே, புரிஞ்சிடுத்து. மாயத்தில் வாழும் பித்தன், சூடம் ஏற்றும் பக்தன், மணியாட்டி பாடும் பாட்டு செவி. தேவி, தேவி ஸ்ரீதேவி. எஸ். தேவி. ஓகே. இது என்ன பாடல்? பிக்சர் பசில். தெரியல, அடுத்தது போலாமா? தெரியல. ஓகே. தெரியல. நெக்ஸ்ட். ஓகே. பிரபு அண்ட் லிசி நடிச்சது, பாடியது ஜெயச்சந்திரன் அண்ட் சுனந்தா. தெரியல. தெரியலையா? மனசு அப்ப அந்த மூவி. ஆமா, அந்த படம் பாட்டு என்ன பாட்டு தெரியல. ஓகே, இது வந்து சிவகுமார் அண்ட் மோகன் நடிச்சது, பாடியது மலேசியா வாசுதேவன் அண்ட் இளையராஜா. பாடாத தீனிகளோ ஏதோ வரும். அந்த பாச தெரியல. சரி, Next. ஓகே. திருப்பி அவ்வளவுதான் கேள்விகள். ஸோ ஐ ரீவிசிட். இது தெரியல. இது கெஸ் பண்ண முடியுமா? இல்ல வேற கேள்விக்கு போலாமா? ஏன்னா இதுல நான் எப்படி க்ளூ குடுக்கறது? படத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. பாட்டு உங்களுக்கு தான் ஞாபகம் வரணும். படம் தெரியுது, பட் பாட்டு வாயில வர மாட்டேங்குது. இது இது வந்து எஸ்பிபி நடிச்சிருப்பார். ம். எஸ்பிபி நடித்த படம். அகம் இப்போ சிகரமாச்சா? அதேதான், அதேதான். அகரம் இப்போ சிகரமாச்சு, தகரம் இப்போ தங்கமாச்சு. ஓகே, இதுக்கு 50 பாயிண்ட்ஸ். இது வந்து கார்த்திக் ரேவதி. ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். ஓகே, 50 பாயிண்ட்ஸ் இதுக்கு. இது சொல்லியாச்சு. இதுவும் சொல்லிட்டீங்க. இது வந்து விஜயகாந்த் ராதா. உன் பார்வையில் 1000 கவிதை Yes. நான் எழுதுவேன் இதுவா? எஸ். இது வந்து பாக்யராஜ் அம்பிகா. என்ன இருந்தது ஈடேறவா? எஸ், அதேதான். அதேதான். இது சொல்லிட்டீங்க. இதுவும் சொல்லிட்டீங்க. ஸோ அந்த லாஸ்ட்ல அது 2 தான் பாக்கி. இதுவும் தான். கெஸ் பண்ணீங்கன்னா பண்ணுங்க. யூ ஹேவ் டைம். இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. இது தெரியலனா யூ கேன் திங்க் அபவுட் திஸ். மனசுக்குள் மத்தாப்பு பாட்டு எதுன்னு. இதுக்கு க்ளூ குடுத்தேன்னா, இதுக்கு 50 பாயிண்ட்ஸ் குடுக்குறேன். இதுக்கு க்ளூ வந்து இது 2 வெர்ஷன் இருக்கு இந்த பாடல். இன்னொன்னு சித்ரா குரல்ல வரும். இல்ல, உங்களுக்கு நேரம் ஆயிடுத்து. டைம்ஸ் அப். ஸோ லெட்ஸ் லுக் அட் தி ஆன்சர்ஸ். இது பட்டி தொட்டி மேளம் கொட்டி முழங்க, தொட்டு விட நாணம் விட்டு விலக அப்படின்னு வரும் இந்த பாடல். திட்டமிட்டு வாழ வாரே மாமா, சட்டம் ஒண்ணு போடே ஹோய், சித்தகத்தி பூக்களே சுத்தி வர பாக்குதே. ராஜகுமாரன் படத்துல வந்த பாடல். அழகான பாட்டு. 94ல வந்தது. ராஜசாரிசில எஸ்பிபியும் சித்ராவும் பாடியிருந்தாங்க. ஆர்வி உதயகுமாரனுடைய வரிகள். இது நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஃபார் திஸ். பஞ்சாங்கம் நீ பாரு, பந்த காலு நீ போடு, ஓ மார்பில் சாயாம தூங்காது கண்ணு, மல்லத்தானச்சு நன்னனா நன்னனா நல்லனா நன்னன கருத்த மச்சான் கஞ்சத்தன எதுக்கு வச்சா. அழகான பாட்டு இது. புது நெல்லு புது நாத்து படத்துல வந்து 91ல ராஜசாரிசில ஜானகம்மா பாடியிருந்தாங்க. இளையராஜாவுடைய வரிகள் தான் இது. இதுக்கும் 100 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டீங்க. மை தாட்ஸ் ஹேவ் கம் ட்ரூ, த கேர்ள்ஸ் ஹார்ட் இஸ் ஹீட்டிங் டூ. இது வந்து என்ன பாட்டு இது? நீங்க சொல்லிட்டீங்க. இது ஆஃப்டர் க்ளூ சொன்னீங்க. ஈடேற. பாடி காட்டுங்க, பாடி காட்டுங்க. எண்ணி இருந்தது ஈடேற, கன்னி மனம் இன்று சூடேற, ஓஹோ சொல்லணும். அதுதான் முக்கியம். ஹோ, ஹோ, ஹோ. அதுதான் முக்கியம் அந்த பாட்டுல. பாருங்க, பாருங்க. எண்ணி இருந்தது ஈடேற, ஹோ,
அந்த 7 நாட்கள் படத்துல வந்தது. 81ல மெல்லிசை மன்னரோட இசையில மலேசியா வாசனும் வாணி ஜெயராமும் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவருடைய வரிகள். உங்களுக்கு இதுல 50 பாயிண்ட்ஸ். இன் யோர் ஸ்வீட் கேஸ் இன் த கூல் ஜென்டில் ப்ரீஸ் ஐ ரேட் 1000 பாயிண்ட்ஸ். உன் பார்வையில் 1000. இது தெரிஞ்ச பாட்டு தான், உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரல அந்த டைம்ல. பட் ஆஃப்டர் க்ளூ நீங்க சொல்லிட்டீங்க. 50 பாயிண்ட்ஸ் இருக்கு. அம்மன் கோவில் கிழக்காலை படத்துல வந்தது 86ல. சரிசில ஜெயசுதாஸ் அண்ட் சித்ரா பாடியிருந்தாங்க. இதுக்கு இன்னொரு வருஷம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். சோலோ வருஷஸ் கூட இருக்கு இந்த பாடலுக்கு. கங்கை அமரன் அவருடைய வரிகள். உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. இது வந்து காலையில் கேட்டது கோயில் மணி. என்ன பியூட்டிஃபுல் சாங் இது. ரொம்ப அழகான பாடல். செந்தமிழ் பாட்டு படத்துல 92ல. மெல்லிசை மன்னர் மெட்டு போட ராஜா சார் ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ண வந்த ஒரு படம் இதுவும் தான். மெல்ல திறந்தது கதவு அந்த இந்த செந்தமிழ் பாட்டு ரெண்டுமே அவங்க காம்பினேஷன்ல வந்த படங்கள். எஸ்பிபிஎன் சொர்ணலதா பாடியிருந்தாங்க. வாலி அவருடைய வரிகள் இது. இது வந்து ஈஸியா சொல்லிட்டீங்க. இது பாடி காட்டுங்க இந்த பாடலை. தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா. அதேதான். எஸ். கையில் மணியை தினமும் பிடித்தே ஆட்டும் பக்தனம்மா. அதுதான் அந்த பாடல். வாழ்வே மாயம் படத்துல வந்தது 1982ல. கங்கை அமரன் அவருடைய இசை இது. எஸ்பிபியும் வாணி ஜெயராமும் பாடியிருந்தாங்க. வாலி அவருடைய வரிகள். இது வந்து ஆஃப்டர் க்ளூ நீங்க சொன்னீங்க. ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள் கல்லூரும் காலை வேளையில். இதே தாமரை 1989. நிறைய பேர் இன்னும் கூட இது ராஜா சார் மியூசிக் நினைச்சிட்டு இருக்காங்க. சங்கர் கணேஷ் இசையில வந்த பாடல். எஸ்பிபியும் சித்ராவும் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவருடைய வரிகள். அகரம் இப்போ சிகரம் ஆச்சு. இதுவும் ஒரு க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்க. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு தகரம் இப்போ தங்கம் ஆச்சு காட்டு மூங்கில் பாட்டு புல்லாங்குழல் புல்லாங்குழல் ஆச்சு. அதான் அந்த பாடல். 91ல வந்த படம் சிகரம். எஸ்பிபி அவர்கள் இசையில வந்த படம். ஏசுதாஸ் இந்த பாடலை பாடியிருந்தார். வைரமுத்து அவர்களுடைய வரிகள். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தானா, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. பூந்தென்றலே நீ பாடிவா பொன்மேடையில் பூச்சூடவா. இது அதான் 2 வருஷன் இருக்கு. இன்னொரு வருஷன் வந்து சரண்யா பாடுற மாதிரி வரும் ஒரு வருஷம். அதுதான் மோர் பாப்புலர். இது வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வரும். இது மனசுக்குள் மத்தாப்பு படத்தில் 88ல் வந்தது. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் அவருடைய வரிகளில் வந்து இந்த பாடல் இது. இந்த பாட்டு நீங்கள் சாரி கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. இது வந்து கொஞ்சம் ரேர் சாங் தான். பாசப்பறவைகள் படத்தில் வந்தது. மாப்பிள்ளை மாப்பிள்ளை மண்ணாங்கட்டி தோப்புல இந்த நாட்டு நடப்பெல்லாம் நான் பேசுவேன் பாட்டுல மச்சின்னா ஒன்ன போல் மச்சான் இல்லை வரும். நல்லா இருக்கும். அந்த ஒரு ரேர் காம்பினேஷன். ராஜா சாரும் மலேசியா வாசன் அவர்களும் சேர்ந்து பாடிய பாடல் வேற இருக்கான்னு தெரியல. இது ஒரு மாதிரி ஒரு ரேர். அஃப்கோர்ஸ் இந்த இன்னொரு பாட்டு சொன்னேன் அவருக்கு, இந்த நாகூர் பக்கத்துல, அதுவும் அவங்க 2 பேரும் பாடியிருந்தாங்க. 88ல வந்த படம் இது. கங்கை அமரன் அவருடைய வரிகள். ஸோ லெட்ஸ் சி உங்களோட ஸ்கோர் என்னன்னு. லாவண்யா அவங்க ஸ்கோர் சொல்லுங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸ் சித்தகத்தி பூக்களே கருத்த மச்சான், அப்புறம் காலையில் கேட்டது தேவி ஸ்ரீதேவி. ஸோ 400 பாயிண்ட்ஸ். இது அந்த எண்ணி இருந்தது ஈடேற, ஒரு காதல் தேவதை, அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, அண்ட் தென் உன் பார்வையில். ஸோ இதனாலும் க்ளூ கொடுத்து. ஸோ 400 + 200 600. சூப்பர். ஓகே. ஸோ 600 பாயிண்ட்ஸ். நீங்க லீட்ல இருக்கீங்க. தேங்க்யூ லாவண்யா. என்ன பாட்டு பாட ஃபினாலே சீரிஸ் பரிசு விவரங்கள். முதல் பரிசு ரூபாய் 5000. ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ரூபாய் 2000. செமி ஃபைனலிஸ்ட் தலா ரூபாய் 1000. குவார்டர் ஃபைனலிஸ்ட் தலா ரூபாய் 500. பரிசுகளை வழங்குபவர்கள் சென்னைஸ் பெஸ்ட் யூஸ் கார் டீலர்ஸ் TSM கார்ஸ். ஓகே. ஸோ முதல் ரவுண்டில் விஜய் லீட் எடுத்திருக்காங்க. இப்போ 2வது ரவுண்ட் என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். என்ன பாட்டு பாட பிரியா நடத்துகிற அந்த ப்ரோக்ராம் வந்து அமேசிங். பாட்டு தெரிஞ்சுக்கிறது, பாட்டு கற்றுக்கிறது மட்டும் இந்த ப்ரோக்ராமோட இது இல்லை. இதுக்கு ஃபாலோ பேக் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க நடத்துகிற ஒரு நாள் போதுமா, அதில் வந்து தெரிஞ்ச பாட்டுங்க, அதில் இருக்க மியூசிக் டைரக்டர், அது பாட்டோட பேக்ரவுண்ட் என்ன, நடிக்கிறது என்ன, எல்லா விஷயமும் பிச்சு பீராயிருது. பிரமாதமாக இருக்குது. ஐ எம் வெரி கிளாட் டு பி பார்ட் ஆஃப் this whole ecosystem. Thank you, Priya. ராஜன், உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல நம்ம பார்க்க போறது 20 questions.
நான் ஒரு பாட்டு என் மனசுல வச்சிருக்கேன். அத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் இருக்கு. அதுக்கு நீங்க வந்து என்ன 20 கேள்விகள் வரைக்கும் கேட்கலாம். ஆனா நான் வந்து எஸ் ஆர் நோ மாத்திரம் தான் பதில் சொல்வேன். நீங்க வந்து நடிச்சது யாரு? பாடுனது யாரு? அப்படி என்ன விதமான கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். நான் வந்து எஸ் ஆர் நோ மாத்திரம் தான் சொல்லுவேன். வேற எந்த விதமான பதிலும் என்கிட்டேருந்து இருக்காது. அதிலயே நீங்க பாட்ட கண்டுபிடிக்கணும். ஸோ நான் உங்களுக்கு குடுக்க போறது வந்து அந்த படம் எந்த வருஷம் வந்தது அப்படிங்கிறது விஷயம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதில நீங்க வில் ஹேவ் டு ஃபிகர் அவுட். ஸோ உங்களுக்கான பாடல் வந்த வருடம் 1985. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நேரம் இப்ப நானு ஸ்டார்ட் பண்றேன். 5 நிமிஷம் இருக்கு உங்களுக்கு. ஸ்டார்ட் ஆஸ்கிங் யுவர் கொஸ்டின்ஸ். Is it a commercial hit movie with Rajini or Kamal? நோ. Music directors MSV or Ilayaraja? எஸ். MSV? நோ. Um, 85. The village-based folk song. நோ. Solo? நோ. SPB Janaki? நோ. So it's a love medley or a sad? நான் எஸ் ஆர் நோ தான் சொல்லுவேன். நீங்க Okay. இப்படி ஓப்பன் என்டட் கொஸ்டின் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? Love melody? எஸ். ஹீரோ ரஜினி கமல் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. 85ல எவ்வளோ பேர் இருந்தாங்க? அவங்க 2 பேர் தவிர மத்தவங்கலாம் கெஸ் பண்ணுங்க. Is it Vijaykanth or Mohan? எஸ். Mohan? எஸ். Radha? Amala? Ambika? நோ. சுச்சோ 3 பேருமே இல்லையா? பத்து கேள்விகள் ஆயிருக்கு இது வரைக்கும். ரேவதி? இல்ல. படம் பேர் சொல்லட்டுமா? படம் பேர் வந்து தென்றல் வீசுகிறது. கிட்ட வந்திருக்கீங்க. அவங்க பேர் தெரியல எனக்கு. பரவாயில்ல. அவங்க பேர் தெரிஞ்சா என்ன? நீங்க பாட்ட கெஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது விஷயத்துக்கு கெஸ் பண்ணுங்க. அந்த படம் தானே. அந்த தென்றல் கிட்ட வந்தது அப்படின்னாக்கா ஒரு அந்த படம். அந்த படம் படம் பேர் வந்து விதி. இல்ல. ஆஹா. சுஹாசினி? நோ. ஃபேமஸ் பாட்டா மோகன்து? ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. பாடினது யாருன்னு கெஸ் பண்ணலாம். ஆமா. பாடினது யாரு? பதில் சொல்ல மாட்டேன். நீங்க தான் சொல்லணும் இல்லையா? ஓகே ஓகே. சாரி. சுரேந்தர் பாடினதா? இல்ல. சுரேந்தர் குரல் தான் கொடுப்பாரு மோகனுக்கு. நோ, நாட் சுரேந்தர். எஸ்பிபி? நோ. தென்றல் வந்து என்னை தொடும் அந்த படத்துல வர பாட்டா இல்ல அந்த பாட்டா? அந்த பாட்டே தான். ஓ மை காட். எப்படிங்க அங்க எங்க போய் கடைசில டக்குன்னு கரெக்ட் பாட்டுக்கு வந்துட்டீங்க? இல்ல நான் ஒருத்தன் தென்றல்னு சொன்ன நடுவுல நீங்க கிட்ட வந்துட்டீங்கன்னு சொன்னீங்க. கிட்ட வந்துட்டீங்கன்னு சொன்னேன். அப்புறம் நீங்க விட்டுட்டீங்களா? அத விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டீங்க. ஓகே. யூ டிராப் தட் லைன் ஆஃப் தாட். அந்த படம் தென்றலே என்னை தொடு. அதான் படம் பேர் சொல்றேனா? ஓகே. அடடே. தென்றல் வந்து என்னை தொடும். ஆஹா சத்தம் இன்றி முத்தம் இடும். பகலே போய்விடு. இரவே பாய் கொடு. நிலவே பன்னீரை தூவியோய் விடு. தென்றல் என்னை தொடு 85ல வந்தது. ராஜசாரி சில ஏசுதாசன் ஜானகிமா பாடியிருந்தாங்க. வாலி அவருடைய வரிகள். நீங்க எஸ்பிபி ஜானகியான்னு கேட்டீங்க. இல்லன்னு சொன்ன அப்புறம் அதை விட்டுட்டு அடுத்தது வேற ஏதோ மேட்டருக்கு போயிட்டீங்க. அந்த லைன் ஆஃப் தாட்டை ஃபினிஷ் பண்ணிருக்கலாம்ல. சரி வேற என்ன காம்பினேஷன்? நான் தென்றல் கிட்ட வந்துட்டீங்கன்னு சொன்னேன். அப்புறம் தென்றலை விட்டுட்டு திரும்பி விதிக்குன்னு போயிட்டீங்க. எங்கேருந்து அங்கேயிருந்து அங்கே ஜம்ப் பண்ணீங்க. பட் ஆனால் திருப்பி அதே மாதிரி கரெக்ட் ஆன்சருக்கு திடீர்னு ஜம்ப் பண்ணிட்டீங்க. அதான் எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த காம்பினேஷன் வேற எதுவுமே எனக்கு புரியல. பட் அகைன் ஐ அம் ஸ்டில் நாட் ஷூர் அபௌட் தி ஹீரோயின் இந்த சாங்லயும். ஜெயஸ்ரீ. அந்த நடிகை பேரு ஜெயஸ்ரீ. அதே அந்த விதியிலயும் அவங்க தான் வருவாங்களோ? அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பூர்ணிமா பாக்யராஜ். ஓகே. ஓகே. சோ உங்களுடைய நீங்க எவ்வளவு கேள்விகள் எடுத்தீங்க? எத்தனை பாயிண்ட்ஸ்னு பார்க்கலாம். லாவண்யா இவர் எவ்வளவு கேள்விகள் எடுத்தாரு? 16th கேள்வி ஐ திங்க் he answered இல்லையா? Yeah ma'am. So அவர் 16th question. So 200. So 200 plus 200 400 ma'am.
400 பாயிண்ட்ஸ். ஸோ மொத்தமா இப்போ Yeah. 600ல இருக்காரு அவரு. ஓகே. ஸோ குட். ராஜன் நீங்க இப்ப 600 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. பார்க்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் விஜி எப்படி பண்றாங்க இந்த கேள்விலன்னு. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜயலட்சுமி. இசைங்கிறது ஒரு இனிமையான விஷயம். அதுலயும் இந்த க்ளூ வச்சு இந்த மாரி பாட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதுல ஏற்கனவே ஒரு தடவ பார்ட்டிசிபேட் பண்ணதே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்போ இதுலயும் வந்து திரும்பியும் சான்ஸ் கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப என்ன சொல்றதுனே தெரியல. அவ்ளோ சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்குது இந்த ப்ரோகிராம். அண்ட் அந்த அவர் சொன்ன மாரி அந்த ஒரு நாள் போதுமா எல்லாமே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. அதுக்காகவே இந்த ப்ரோகிராம் கரெக்ட்டா அந்த 4 மணிக்கு பார்க்கறது, அந்த ஒரு நாள் போதுமா எல்லாமே பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜி இப்போ உங்களுக்கான 20 கொஸ்டின்ஸ். ஸோ விஜி உங்க 20 கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. என் மனசுல இருக்க பாடலை கண்டுபிடிக்கணும். நீங்க 20 கேள்விகள் மூலமா உங்களுக்கு டைம் லிமிட்டும் இருக்கு. 5 நிமிஷம் டைம் லிமிட். உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது. உங்க கேள்விகளை தொடங்கலாம். உங்களுக்கான என் பாடல் வந்து வந்த வருடம் 1993. ஏ.ஆர். ரஹ்மான், இளையராஜா மியூசிக். யா. ஏ.ஆர். ரஹ்மான், நோ. எஸ்பிபி, எஸ்பிபி, ஜேசுதாஸ், மலேசியா வாசுதேவன். எஸ். எஸ்பிபி, நோ. இது மேல் ஃபீமேல் டூயட்டா? ஆமா. எஸ் ஜானகி, சித்ரா. எஸ். எஸ் ஜானகி, எஸ். ஹீரோ ரஜினி, கமல். எஸ். ரஜினி, நோ. நீங்க வந்து பாடறது வந்து எஸ்பிபி, மலேசியா ஆர் ஜேசுதாஸ் கேட்டீங்க. எஸ் சொல்லியிருந்தேன். அப்புறம் நீங்க எஸ்பிபி கேட்டபோது நான் நோ சொன்னேன். பட் அது அங்கேயே நிக்குது இப்போ. எஸ்பிபி நோ சொன்னீங்களா? ஓ, ஆமா. நான் எஸ்பிபி நியூஸ் இருக்கேன். ஓகே ஓகே. ம். அப்போ மலேசியா வாசுதேவன் ஆர் ஜேசுதாஸ்? எஸ். ஓகே, ஜேசுதாஸ். எஸ். எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானாவா? எஸ். டக்குன்னு குதிக்கிறீங்களா? அப்பாடி! எஸ். அதுதானே அந்த பாடல். எஸ். சூப்பர். அட்வைஸ். ஐம் அமேஸ்ட் எப்படி யூ ஆர் ஆல் ஏபிள் டு அப்படியே கெட் த சாங். இதான் இருக்கணும் அந்த வருஷம் வந்து. ஸோ நான் அவ்வளோ ப்ரெடிக்டபிளா கேள்வி வைக்கிறேனா? இல்ல அது அந்த வருஷத்துல வந்து பிக்கஸ்ட் ஹிட் நீங்க கெஸ் பண்றீங்களான்னு தெரியல. பட் எனிவே குட் ஷோ. எஸ். எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா. ஆஃப் கோர்ஸ் கமல் படம் 93ன்னு உடனே யூ வுட் ஹேவ் மேட் த கனெக்ஷன் வச்சுக்கோங்க. இசையின் ஸ்வரங்கள் தேனா இசைக்கும் குயில் நீ தானாவா எந்த நெஞ்சில் ஹோ. என்ன அழகான பாடல். கலைஞர் படத்துல வந்து 93ல ராஜசாரி சில ஏசுதாசன் ஜானிகமா பாடியிருந்தாங்க. நளினா காந்தி அப்படிங்கிற ராகத்துல போட்டிருந்தாரு. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ இங்க எவ்வளோ கேள்விகள் எடுத்தீங்க? எத்தனை பாயிண்ட் உங்களுக்குன்னு பார்க்கலாம். லாவண்யா? மேம் 12th கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணாங்க. ஓகே. So 200 plus 400, 600. 8 questions remaining. சூப்பர், சூப்பர். ஓகே. ஸோ அவர் மொத்தமா எடுத்தது அவங்க இங்க ஒரு ரவுண்ட்ல எடுத்திருக்காங்களா? ஓகே சூப்பர். Yeah. அட்வான்டேஜ் விஜயலட்சுமி ஃபார் நவ். லெட்ஸ் சி Yeah. அடுத்த ரவுண்ட் எப்படி போகுதுன்னு. ஓகே ராஜன். ம். அவங்க வந்து உங்களோட நல்ல லீட்ல இருக்காங்க. இதுதான் உங்களுக்கு சான்ஸ். ஏன்னா இதுல வந்து கன்னாபின்னான்னு பாயிண்ட் எடுக்கலாம். 1 நிமிஷம். ஆனா அதுல எவ்வளோ பாடல் நீங்க சொல்றீங்கங்கிறத வச்சு உங்களுக்கு அன்லிமிட்டடா இதுல நீங்க பாட்டு சொன்னீங்கன்னா அன்லிமிட்டடா பாயிண்ட் எடுக்கலாம். யூ கேன் ரியலி கேட்ச் அப் வித் ஹர். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் யூ அ தீம். அந்த தீம்ல நீங்க பாடணும். சப்போஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து மரங்கள் அப்படின்னு ஒரு தீம் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து மரம் பேர் இருக்கிற பாடலா பாடணும். முதல் வரியிலயோ இல்ல பல்லவில இருந்தா கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு மரத்த பத்தி 2 பாடல் தான். ஸோ ஆலமரத்த பத்தி 2, தென்னை மரத்த பத்தி 2, மாமரத்த பத்தி 2 அப்படிதான் பாடணும். அதுக்கு மேல 2க்கு மேல ஒரு இதுல அலோவ்டு இல்ல. ஓகேவா? ஸோ உங்களுடைய கேட்டகரியான மரங்கள் இல்ல. வேற ஒண்ணு தான். நான் என்னங்கிறது இப்ப சொல்றேன். உங்களுடைய நேரமையும் நான் குறிச்சுக்கிறேன். ஓகே. உங்களுடைய கேட்டகரி இஸ் பறவைகள் அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா? பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஓகே. ஒரு மைனா குருவி. அது ஓகே. அப்புறம் வந்து வண்ண குயில் பாடும் பாட்டு கேக்குதா? ஓ, அதான் சொல்லிட்டேன் முன்னாடி. அடுத்தது வந்து பறவை. அன்னம் போல நடை நடந்து திடும் குயிலே. அது இன்னொரு பாட்டு தெரியல. அப்புறம் குயில் அடியாச்சு.
மானா மதுர மாமர கிளையிலே பச்சை கிளி ஒண்ணு பறந்தது ஓகே. பறந்தது செல்ல கிளிகளாம் பள்ளியிலே. ஓகே. உங்களுக்கு நேரம் ஆயிடுத்து. டைம் ஓ, அப், டைம் அப். அவ்வளவுதானா? Yeah, 1 minute is very short. It goes off like that. You really have to கட கட கடன்னு சொல்லணும். Yes. சரி, லெட்ஸ் see நீங்க எவ்வளோ பாட்டு கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஆ, என்ன பாட்டு சொன்னார் லாவண்யா அவர்? சின்ன சின்ன குயில் பாடும் பாட்டு சின்ன குயில். கேட்குதா சொன்னார். சரி, யா ஓகே. அதுக்கு பறவைகள் பலவிதம். பறவைகள் பலவிதம். ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் அக்செப்ட் தட் பிகாஸ் யூ ஹேவ் டு நேம் அ பறவை. பறவைகள் நான் சொல்லிட்டேன். அப்புறம் அதிலேயே பாடுறதுல என்ன இருக்கு? நீங்க வந்து காக்கா, குருவி, மயிலு, அப்படி பாடணும் இல்லையா? குயிலு, மயிலு, குயிலுன்னு. நீங்க அதனால ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கிவ் யூ தட். தென் ஒரு மைனா ஒரு குருவி. ஒரு மைனா, மைனா, குருவி அது ஓகே. அது 100. அப்புறம் என்ன இது சொன்னீங்க? மாமர கிளையிலே பச்சை கிளி. யா ஓகே. பச்சை செல்ல கிளின்னு நீங்க கிளிகளாம் பள்ளியிலே. பச்சை கிளி, முத்துச்சரம் அந்த மாதிரி எத்தனை பாட்டு இருக்கு? பச்சை கிளின்னு ஆமா. ஸ்டார்ட் ஆகி ஒண்ணு பாத்துருக்கலாம்ல நீங்க. தென் செல்லக்கிளிகளாம் பள்ளிகள்ல வந்தீங்க. ஸோ இன்னொரு பள்ளியிலே. கிளி. ஓகே. இது வந்து மொத்தமா சின்ன குயில் பாடும் பாட்டுக்கு வண்ண குயில் பாடும் பாட்டுன்னு பாடிட்டாங்க. இல்ல முதல்ல சின்ன குயில் பாடினாரு. அப்புறம் இன்னொரு பாட்டா வண்ண குயில வேற பாடினாரு. அதை அக்செப்ட் பண்றீங்களா? சின்ன குயில் எடுத்துக்கிறீங்க. நோவே மொத்தம் 4 தான் கரெக்ட். அடடே. ஸோ 400 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க நீங்க. விஜய், ஐ திங்க் த கேம் இஸ் யுவர்ஸ் ஆல்ரெடி. பட் ஸ்டில் நீங்க வந்து இதுல எப்படி பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிருக்கும் இல்லையா? யூ நோ இந்த டைம்டு டாஸ்க்கு வாட் இஸ் இதுன்னு தெரியும். ஸோ உங்களுக்கான டைம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுடைய கேட்டகரியை சொல்றேன். உங்களுடைய கேட்டகரிஸ் மலர்கள், விதவிதமான பூ பேர்ல பாடணும். 1000 தாமரை மொட்டுக்களே, ம் தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணிக்கும் 2. அப்புறம் வந்துட்டு ரோஜாவை தாலாட்டும் தென்றல், ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம், அப்புறம் ஓகே. வந்து மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, அப்புறம் வந்து ஓகே. மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா, ஓகே. அப்புறம் வந்து சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா, அது அது ஒத்துப்பீங்களா? ஓகே. இல்ல வேற? யா ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்தோம். ம் சரி. அப்புறம் வந்து 30 பைசா கனகாம்பரம், அந்த பாட்டு டைம் கரெக்டா? ஆயிடுச்சு. 30 பைசா 3 முழம் அப்படின்னு தான் முதல்ல வரும். கனகாம்பரம் எப்போ வரும் அந்த பாடல்ல? உள்ளுக்குள்ள வரும். நிறைய பூ வரும். ஒழுங்கா தெரியல. நிறைய பூக்கள் இருக்கு. தாழம்பூ இருக்கு, செந்தூரப்பூ இருக்கு, இது இருக்கு, செவ்வந்தி பூ இருக்கு, எத்தனையோ பூக்கள் இருக்கு, முல்லைப்பூ இருக்கு. பூன்னு நீங்க யோசிச்ச கடகடன்னு வரணும். நீங்க பூவ போசகமா பாட்ட யோசிக்கிறதுனால தான் பாட்டு ஸ்டக் ஆகுது. பட் எனிவே நீங்க நிறைய தான் சொன்னீங்க. அவரோட நிறைய சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். லாவண்யா, அங்க என்னென்ன பாடல் சொன்னாங்க? 1000 தாமரை மொட்டுக்களே சொன்னாங்க முதல்ல. யா ஆமாங்க. So, தாமரை அப்புறம் பூவுக்கும் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் ஓகே அது ஒரு 100. அப்புறம் ரோஜாவை என்ன தாலாட்டும் ரோஜாவை தாலாட்டும் தென்றல். ஓகே. அப்புறம் ரோஜா ஒன்று முத்தம். ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும். ஓகே. அப்புறம் மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. தூதாக போ. ஓகே. அப்புறம் மல்லிகை பூவே பார்த்தாயா. மல்லிகை பூவே. ஓகே. சந்திரனை காணாமல். காணாமல் அல்லி முகம் மலருமா. அவ்வளவுதான் இல்லையா? ஸோ வெல் டன் விஜயலட்சுமி. நீங்க வந்து 7 பாட்டு சொல்லியிருக்கீங்க. ஓகே. செம்ம எக்ஸைட்டிங்கா இருந்தது. இது வாரம் இந்த மாதிரி நடத்தலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கர பரபரப்பா இருக்கு இந்த ஃபினாலி எபிசோட்ஸ் எல்லாம். அண்ட் இந்த இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டக் ஆறதுக்கு காரணம் வந்து நம்ம யூசுவல் கேம்ல வந்து கேட்டகரிஸ் குடுப்போம். என்ன டாபிக் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம ரேண்டமா நீங்களே பாடுங்கங்கிற போது எவ்வளோ இட் புட் சோ மச் பிரஷர் இல்லையா? அந்த பிரஷர்ல தான் அவங்க திணறாங்க பாடல்கள சொல்ல. டைமும் வச்சுட்டோம்னா பிரஷர் டபுள் ஆகுது. பட் ஸ்டில் அண்டர் பிரஷர் ஆல்சோ நல்லாவே பண்றாங்கன்னு சொல்லணும். அண்ட் இந்த 20 கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப ஃபேபுலஸா இருக்கு. அவங்க எங்கேயோ இருக்காங்க, கண்டே பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறப்போ சடனா திடீர்னு வந்து கரெக்ட் பாட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இன்னைக்கு பாயிண்ட்ஸ் ஃபைனல் ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். வி ஹேவ் ராஜன் வித் 1000 பாயிண்ட்ஸ் and Vijay with 1900 points. So Vijay, you qualify for the next round of the season 5 championship series powered by TSM Cars. ஸோ இது வரைக்கும் 3 பேர் குவாலிஃபை ஆயிட்டாங்க நம்மளுடைய நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. இன்னும் ஒரு கேம் பாக்கி இருக்கு. அதில் யார் வின் பண்ண போறாங்கன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம்.
And until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.